இந்த சிங்கப்பெண் துவக்கி வச்சுட்டா நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிடுமா? இல்லை அது இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்கா? தவறு நடக்கின்றது அப்படின்னா அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதை மந்திரி தான் போய் பண்ணணுமா? இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுற நிலைமையில நம்ம நாடு இருக்குது. அப்போனா எந்த அளவு நம்ம மோசமாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இது மந்திரி போயிருக்காரு, அவர்கிட்டே காசு வாங்கியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சந்தோஷம். ஆனால் எல்லா கோயிலுக்கும் மந்திரி போய் தான் இதை சரி பண்ணணுமா? கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தானே நடக்கின்றது. அப்ப அவங்க அணை கட்டுறாங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடக்கின்றார்கள் அப்படின்னா அப்ப தமிழக காங்கிரஸ் என்னங்க அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது மதுவை விற்கிறதா வேணாமா அப்படின்றது மாநில அரசாங்கத்துடைய முடிவு. இதுல மத்திய அரசாங்கம் தலையிட முடியாது. இந்த மத்திய அரசாங்கம் தான் கொள்கை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அப்ப எங்க போச்சு உங்க கூட்டாட்சி தத்துவம்? பாஜக கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது கிடையாது. புள்ளி கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான. அண்ட் பார்லிமெண்ட்லயும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுறார். சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய கருத்து என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிகின்றது. அதனால நீங்க மோடி பேட்டி கொடுக்கிறாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர் நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி கலாய்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நடத்து. ஓகே சார். சார் இப்போ விஜய் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் படை எப்போ தான் அவர் துவக்கி வைக்க போகிறாரு? 27 அப்படின்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னாங்க. சரி 29 அப்படின்னாங்க. ஏதோ புதுமனை புகுவிழாவாமா அதுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்றாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா கடலூரில் கூட ஒரு பொண்ணு புதைக்கிறதுல பாதியாக புதைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் நடந்தாலுமே இன்னும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு இப்படி சொல்லலாமா? வளகாப்பு அப்படின்னு அங்கே டெல்லியில் மீட்டிங்க்கு போகாமல் இருந்த ஒரு அமைச்சரை நம்ம இங்கே ஜிஎஸ்டி மீட்டிங் சார், அது அந்தளவு பெரிய விஷயம் இல்லை. அது அப்படியா? ஜிஎஸ்டி பெரிய விஷயம் இல்லையா? ஜிஎஸ்டி தான் பெரிய விஷயமா பேசின்னு இருந்தாங்க. நீங்கள் என்னடானா அதை போய் இது மாதிரி சொல்கிறீங்க. சரி ரைட்டு விடுங்க, அது முட்டு கொடுக்குறது எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இப்படியே தான் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறது தான் அரசியல். இப்போது அந்த சிங்கப்பெண் துவக்கி வச்சுட்டா நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிடுமா? இல்லை அது இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்கா? இதுக்கு முன்னாடி அந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த காலத்தில் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் மாற்றிருக்காங்க. அந்த பிங்க் பேட்ரோல்னது இதுக்கு முன்னாடியே இருந்தது அப்படின்னும் எதிர்த்தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. புதுமனை புகுவிழா அது ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் என் கவனத்துக்கு வரல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க அது 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றாரு. இல்லைங்க நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு. இல்லை அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது முதலமைச்சரை பற்றி, அது நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, நான் விசிட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அமைச்சரே இப்படி சொல்லும்போது விக்ரம், நான் ஒரு சாதாரண ஒரு ஆம் ஆத்மி மாங்காய் மனிதன், என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதனால் நோ கமெண்ட்ஸ். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போது நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் திடீர்னு திருச்செந்தூர் போகிறாரு. இந்த மாதிரி 4000 ரூபா அவர்கிட்டயே வாங்கினாங்களாமா. ஸோ உடனே நடவடிக்கை எடுக்கப்படுறாரு. இது பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கப்படுறீங்களா? நான் வேறு சில விஷயங்கள் கேட்கவா? அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் மாறு வேஷத்தில் ராத்திரி போவாங்களாம். இந்த பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சுவையான ஒரு சரித்திரம் கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்போது மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு மக்களோட மக்களாக மாறு வேஷத்தில் போய் தெரிஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எப்போவாச்சும் ஒரு தடவை தான் போயிருக்காங்க. பொற்கை பாண்டியன் கூட ஒரு தடவை போனதாக தான் அதுதான் பெருசாக பேசப்படுகின்றது. மற்றபடி டெய்லி போன மாதிரிலாம் தெரியல. ஆனால் எல்லாம் அதைத்தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கமே தவிர, மந்திரிகள் படை வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியாதா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு? ராஜா போய் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற கேள்வியை அன்றைக்கி யாருமே எழுப்பலை. இன்றைக்கி இது மன்னராட்சி இல்லை அப்படின்றதுனால நம்ம கேட்கலாம். அதாவதுங்க தவறு நடக்கின்றது அப்படின்னா அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது சரி செய்யப்பட வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதை மந்திரி தான் போய் பண்ணணுமா? எதுக்கு எல்லா கோவில்லையும் நீங்கள் அதிகாரிகள், பெரிய பெரிய கோயிலில் அட்லீஸ்ட் அரசு அதிகாரிகள், HRNC டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்க. சரி அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கின்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ காலமாக தெரியும்.
இப்போ வந்த உடனே இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த பில்டிங் அப்ரூவல் வாங்குறது. அது ஏதோ 5% 10% ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னவோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி நடந்திருந்தது, இது இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இந்த பில்டிங் ஃபண்டுன்றது என்ன? பார்ட்டி ஃபண்டு, பிஎஃப்னு போட்டிருந்தாங்க. இது என்ன ஏதாவது வரியா? இனிமேல் இந்த வரி வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு லஞ்சம். என்னது லஞ்சம்? லஞ்சம் வாங்கலாம்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா? இப்போது இந்த வரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா நாளையிலேருந்து இந்த வரி வாங்கக்கூடாதுன்னு சட்டப்பூர்வமாக இப்போ இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் எஸ்டிடி அப்படின்லாம் போடுறாங்க. என்னங்க இது மாதிரிலாம் போடுறீங்களான்னு சரி அதை வாபஸ் வாங்கலாமான்னு பேசின்னு இருக்கிறாங்க. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுற நிலைமையில் நம்ம நாடு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அது வழக்கம். அப்போனா எந்த அளவு நம்ம மோசமாக இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? அப்போ இத்தனை வருஷமாக பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி இருந்துக்கிறாங்க, அதை யாருமே கேட்கலையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த கோவிலில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப காலமாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம். இது மந்திரி போயிருக்காரு, அவர்கிட்டே காசு வாங்கியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சந்தோஷம். ஆனால் எல்லா கோயிலுக்கும் மந்திரி போய் தான் இதை சரி பண்ணணுமா? அப்புறம் அந்த அரசாங்க இயந்திரம் அப்படின்றது என்னத்துக்கு இருக்குது? இதுதான் கேள்வி. மந்திரின்றவர் பெரிய லெவலில் நடக்கின்ற விஷயங்கள், ஊழல்கள், இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அந்த துறை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஆடிட் ரிப்போர்ட்டு வைக்கிறதில்ல, அது என்ன கணக்குன்னு தெரியறதில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வளவு நிலம் குத்தகைக்கு எடுத்து அது காசு வராமல் இருக்குது, அது என்ன கணக்குன்னே தெரியல, நிலம் யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்கும் சொந்தமான இடம் எவ்வளோ, இதையெல்லாம் கண்டுபிடிச்சி முதல்ல இதை வெளிப்படையாக தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் யார் யார் குத்தகை கொடுக்காமல் இருக்காங்க, அந்த குத்தகைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட்டு, மார்க்கெட் ரேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மார்க்கெட் ரேட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டா காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு அதையெல்லாம் மீட்க வேண்டும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் கூவிங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 1000 கோவில் கூட நீங்கள் லிஸ்ட்டு போட முடியாது பெரிய கோவில்கள், நல்ல வருமானம் இருக்கின்ற கோவில்கள் அப்படின்னு. மீதி 29,000 சொச்சம் கோவில்களுக்கும் அந்த பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை 3 வேளை பூஜை பண்ணுறதுக்கோ கூட வழி இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இந்த வருமானத்தை ஒழுங்காக நம்ம வசூலித்தாலே அத்தனை கோயில்களையும் நம்ம பராமரிக்க முடியும். இப்போது மேல்நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வெளிநாடுகள்லாம் போகும்போது ஆஹா இப்படியா இப்படியா அப்படின்னு பில்டிங்லாம் பார்த்து அதிசயிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கூட பழமை வாய்ந்தது. அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம இந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு கட்டடக்கலையில் நாங்கள் உச்சத்தில் இருக்கோம், நிரூபிச்சிருக்கோம். ஆனால் பல கோவில்களில் பராமரிப்பு இல்லாமல் கோபுரங்களில் அரச மரம் வளர்ந்துருக்கோம், அந்த காக்கா எச்சம் போட்டு போயிடும், அந்த செடி முளைச்சிருக்கோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து வருகின்றது. இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா காசு வேணும். ஹெச்ஆர்என்சியில் என்ன காசு வராமையாக இருக்குது, அந்த காசு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வெளிப்படைத்தன்மை வேணும். ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் பார்க்கணுமே தவிர மந்திரியை எத்தனை கோயிலில் போய் பண்ணிட்டு இருக்க முடியும்? போனார், கண்டுபிடிச்சாரு, நடவடிக்கை எடுத்தார். ஆனால் எல்லாமே மந்திரி தான் போனோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சரி வராது. நாளைக்கு இன்னொரு மந்திரி போயிட்டு வனத்துறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மந்திரி போய் தான் கண்டுபிடிக்கணுமா? இல்லை இன்னொரு மந்திரி போய் தான் நீ ஹெல்மெட் போடாமல் போகிற, ஏன் காசு வாங்கலை, ஏன் ரசீது கொடுக்கல அப்படின்னு மந்திரி போய் தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ மந்திரிகளே இதை பண்ணி தான் அப்புறம் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை சார், ஒரு முக்கியமான சில கோயில்களில் இப்போ மந்திரியே போயிட்டோம் அப்படிங்கும்போது அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குல்ல சார், மீடியா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இதை ரொட்டீன் அஃபேராக வச்சுக்க கூடாது. எல்லா கோயிலுக்கும் மந்திரியே போய் தான் கண்டுபிடிக்கணும்னு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ஏதோ பாருங்க பண்ணிட்டார் எல்லாம் சரி, இதுலேயே இந்த தரப்பில் பாருங்க அவருக்கு தண்டனை இவருக்கு இல்லை அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுத்திருக்காங்க. அவர் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பெரிய விஷயங்களை பாருங்க, அதுதான் நான் சொல்வேன். இதுலேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா மற்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மந்திரின்னா அதைத்தான் பண்ணணும். மற்றபடி எக்ஸ்பைரி டேட்டு அதுவும் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் அதிகாரிகள் இருந்து பண்ணணும். மந்திரியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? இப்போது ஒரு டெஸ்லா ஓனர் எலான் மஸ்க் இருக்கார். அவர் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒவ்வொரு காரியம் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்குன்னு இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தானே பண்ணணும். அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டியது அவருக்கு மேலே இருக்கவர் மேலே வேலை. அவர்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்னு தான் எலான் மஸ்கோட வேலை.
அப்போது நீங்கள் ஒரு மாநிலத்துக்கே பொறுப்பான ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கீழே இருக்கவங்க ஒழுங்காக அந்த வேலையை செய்யணும். எந்த இடத்துலையும் லஞ்சம், ஊழல், நெப்போட்டிசம் இந்த விஷயங்கள் வரக்கூடாது. அதைத்தான் பண்ணணுமே தவிர நாமளே இறங்கி பண்ணுறது அப்படின்றது ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருங்க மந்திரி வரட்டங்க நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதைத்தான் பண்ணணுமே தவிர இது வந்து ஒரு ஆப்டிக்ஸ் தான். ஆனால் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது விக்ரம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. டெல்லி போயிட்டு மோடி அவர்களை 10 நிமிஷம் தான் சந்திச்சாருங்களாம். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு 4 கோரிக்கைகள் வச்சிருந்திருக்காரு. மேகதாது அணை ஏன் சார் மோடி அவர்கள்ட்ட போய் கோரிக்கை வைக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற நம்ம இப்போ டிகே சிவகுமார் சிஎம் வேறு ஆகிறாரு, அவர்கிட்டயே கோரிக்கை வைக்கலாமே. இங்கே திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் மோடி அரசு, பாஜக அரசு, பாசிச அரசு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக வேலை செய்கின்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இதையே வந்து அழிக்க பார்க்கின்றார்கள். அரசியல் சட்டத்தையே மாற்றிவிட்டு எல்லா அதிகாரங்களையும் மத்திய அரசு கையிலேயே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு திமுக அரசுல சொல்லியிருந்தாங்க. திருமாவளவன் நிறைய சொன்னார் சார் அதில். ஆமாம், இது வந்து காங்கிரஸும் அதையே தான் சொல்லுவாங்க. நம்ம ராகுல் கூட எங்கே போனாலும் அந்த அரசியல் சட்டம்னு ஒரு புத்தகத்தை இதையே தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒன்று தெரியுமா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடப்பது யார் தெரியுமா? காங்கிரஸ். இது பாஜக சொல்லலை, காங்கிரஸ் தான் சொல்லியிருக்குது. நம்ப முடியல. மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவருடைய ட்வீட் எடுத்து பாருங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தகைகள் தமிழக காங்கிரஸ் தலைவர் அவரோட ட்வீட் எடுத்து பாருங்க. இந்த மேகதாது விஷயத்தில் அவங்க 2 பேரும் ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்து என்னது சட்டத்தின் இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது. எது? மேகதாது அணை கட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்கார். கூடவே மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜகவின் அழுத்தம் காரணமாக தமிழக விவசாயிகள், தமிழக மக்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றாரு. அப்போ என்ன, மேகதாது அணை கட்டணும்னு பாஜக தான் அழுத்தம் கொடுக்குதா? அப்போ பாஜக என்னென்னலாம் அழுத்தம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சிருவீங்களா? இப்போ அங்க பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தான் மாணவர்களுக்கு அப்படின்னு. இப்போ அதை வந்து மாற்றம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அதை ஏற்றுக்கலை. ஏன் இப்போ அழுத்தம் கொடுக்குதில்ல பாஜக, அப்போ ஏன் சட்டத்தை மாற்றுறீங்க? உங்களுக்காக வேணும்னா பாஜக அழுத்தம். எங்கேருந்து வந்தது பாஜக அழுத்தம்? இந்த மாதிரி மேகதாது அணை கட்டுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்கிறாங்க. கட்டுவோன்னு சொல்கிறது யார்? டிகே சிவகுமார் அவர்கள். அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு. சித்தராமையா அவர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அப்போ சொல்ல வேண்டியதானே, அதில் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தானே நடக்கின்றது. அப்போ அவங்க அணை கட்டுறாங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடக்கின்றார்கள் அப்படின்னா அப்போ தமிழக காங்கிரஸ் என்னங்க அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே காங்கிரஸ் தலைமையை. இவ்வளோ நாள் இவ்வளோ பேசியிருந்தாங்களே திருமாவர்கள் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? அந்த காங்கிரஸோட தான் ஒன்றாக மந்திரி சபையில் இருக்கின்றார்கள். இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க? இப்போ கேட்டிங்கன்னா இல்லை அப்படி எதுவும் சொன்னதான் ஞாபகம் இல்லை அப்படின்வாங்களா? இல்லை வந்து பாஜக தான் அங்கே அணை கட்டுகிறது. நான் இப்போ பாஜக வாங்க ஆட்சியில் இருக்கு. என்ன மாதிரி ஒரு ரெட்டை வேஷம் பார்த்தீங்களா அவங்களோடது? இதில் உதயநிதி ஸ்டாலினை கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. நீங்கள் மந்திரி சபையில் தானே இருக்கீங்க. உங்கள் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி, என்னங்க இத்தனை வருஷம் கழிச்சு தமிழகத்தில் நம்ம மந்திரி சபையில் வந்திருக்கோம், தமிழக மக்களுக்கு எதிராக வந்து அங்கே டிகே சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா? எல்லாத்தையும் தூக்கி மத்திய அரசாங்கம் தலையில் பழிய போட்டுறது. நம்ம திருமாவர்களே இந்த மது போதை ஒழிப்பு, இல்லை போதை ஒழிப்பு, மது ஒழிப்பான்னு தெரியல, போதை ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாருங்க. அப்புறம் அந்த மாதிரி வந்து மதுவால் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னும் போது அது தேசிய அளவில் கொள்கை வகுக்க வேண்டும், இது ஒன்றிய அரசாங்கம் தான் வந்து மது விலக்கு கொண்டு வர வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதாவது மதுவை விற்கிறதா வேணாமா அப்படின்றது வந்து மாநில அரசாங்கத்துடைய முடிவு. இதில் மத்திய அரசாங்கம் தலையிட முடியாது. சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் வந்து மூடியிருந்த கடையை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னும் போது எல்லாம் கேட்டாங்க. அப்போ இருந்து அதிமுக அரசாங்கத்தை, ஏன் கொரோனா இருக்குது, மற்ற கடையெல்லாம் திறக்கலை, சரக்கு கடையை மட்டும் நீங்கள் திறக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இல்லை நாங்கள் திறப்போம்னு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டாக இந்த மது மத்திய அரசாங்கம் தான் கொள்கை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கே போச்சு உங்கள் கூட்டாட்சி தத்துவம்? அதனால் திருமாவர்கள்கிட்ட வந்து என்ன காங்கிரஸ் இது மாதிரி கூட்டாட்சி அப்படின்னா அவங்களே அப்படி தான் பேசியிருந்தாங்க. அதிகாரத்தெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னவர் தான் அண்ணன் திருமாவர்கள். ஏன்னா மது விற்கணுமா விலக்கணுமா அப்படின்றத மாநில அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டியது, அதை மத்திய அரசாங்கம் முடிவு செய்யுங்கன்னு சொன்னவர் தான் அவர்.
இவங்கெல்லாம் கூட்டாட்சி பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ புரியுதுங்களா? பாஜக கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது கிடையாது. புள்ளி கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இன்னைக்கு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ அங்கே கொண்டு போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் வந்து நாங்கள் கட்டியே தீருவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? ஐயோ ஜனநாயக படுகொலை அப்படின்வாங்க. இல்லை, ஒன்று செய்யுங்க. மாணிக்கம் தாகூர் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் இதை பாருங்க, தமிழர்களின் உயிர் வாழ்வு இது, வாழ்வு உரிமை, அதனால் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இதை கட்டிச்சுன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நானே சொந்த காசில் டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் அவரை எப்படியாவது சந்திச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போ கட்ட முடியாதுல்ல? செய்வாங்களா? எல்லாம் தூக்கி அவங்க தலைமையில பழி போட்டுற வேண்டியது. அடுத்தது மீனவர் விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, இது இலங்கையில் போய் பாருங்க, அங்கே இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நீங்க ஏங்க எங்க எல்லைக்குள்ள வரீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம அந்த படகெல்லாம் பிடிச்சாங்க, அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூதரகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணவர்கள் தமிழர் அமைப்புகள். அங்கே தமிழ் அமைச்சர் சொல்றாரு, இதை பாருங்க, நீங்கள் வந்து எங்கள் எல்லையில் நல்ல மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அந்த இரட்டை மடி வலை, சுருக்கு வலை, என்னென்னோ பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டு எடுத்துடுறீங்க. உங்கள் இதில் மீன் கிடைக்கல, எங்கள் இதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. எங்களுடைய வாழ்முறை இது, எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இலங்கை கடற்படை வந்து இந்திய மீனவர்களை கைது செய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நல்லா கேட்டு பாருங்கள், எங்கே கைது செய்கிறாங்கன்னு கேளுங்க. இந்திய எல்லைக்குள்ள அவங்க நுழைஞ்சு கைது செய்யறது கிடையாதுங்க, வரமாட்டாங்க, வரக்கூடாது. அவங்க எல்லையிலையும் அதுவும் கரெக்டாக இதுதான் பார்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்டராண்ட வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க, இந்த செக் போஸ்ட்டில் போலீஸ் நிற்கிற மாதிரி. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி த்ரெட்டனிங் போஸ்டர் மாதிரி பார்டரில் வந்து நிற்கிறது கடற்படை அப்படின்றது. இன்னும் தள்ளி தான் உள்ளே தான் நிற்பாங்க. அப்போது அந்த இடத்துல வராங்கன்னும் போது அவங்க கைது செய்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் என்ன சொல்ல முடியும்? உடனே சொல்லுவாங்க, அப்போ கடலில் என்ன நீங்கள் என்ன செக் போஸ்ட்டாக வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து இரு நாட்டு மீனவர்கள், அவங்க சொல்கிறாங்க எங்கள் இடத்துக்கு வராதிங்கன்னு, இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன பார்டராக தெரியும் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை பழி சொல்கிறது அப்படின்றது வேலைக்கு ஆகாது விக்ரம். பிரச்சனை என்னன்றதை பார்க்கணும். ஏன் இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீனவர்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் போனாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகி சிறைப்பிடித்து வைத்தது அதெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஒரு மாநிலத்துக்குள்ளேயே 2 மாவட்டங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இரு நாடுகளும் போது பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த கடிதம் எழுதுவதாலேயோ இல்லை வந்து பிரதம மந்திரிக்கு அவர் மேலே பழிய போடுறதாலேயோ இது தீராது. என்ன பிரச்சனை அப்படின்றது மீனவர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசி தீர்க்கணும். பார்டர் தாண்டி போகிறதுனால அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்டர் தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு மீனவர்கள் மேலே அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குது தெரியுமா, சுறா படம் பார்த்தியா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இப்படிலாம் தண்டனை கொடுத்தீங்கன்னா, இது மாதிரிலாம் நீ கேள்வி கேட்டியானா அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு அந்த மகளிர் மட்டும் படத்தில் வந்து அந்த பழம் நீ அப்பா அந்த பாட்டை போட்டு நாசரை உட்கார வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த இன்னொரு படத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி இப்படி கையாட்டிட்டு இருக்குமே அந்த தம்பி படத்தை ஒரு நாள் முழுக்க பார்க்கணும், தண்டனை இது தாண்டா உனக்கு நாட்டாம சொல்வார். அந்த மாதிரி சுறா படத்தை ஒரு நாள் முழுக்க பார்க்கணும்னு உனக்கு தண்டனை ஊற்றலாம். ஓகே சார். அதே இப்போ டெல்லி போயிருக்கும்போது ஒரு 4 கோரிக்கைகள் வச்சுருந்தார். சொன்ன மாதிரி மீனவர்கள் பிரச்சனை, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மேகதாது, அந்த 4வது என்னது சார்? அது ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு. அதாவது அட்வான்ஸ் மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது, அது டெஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே வரதா இருந்து தான் அது இப்போ வந்து ஆந்திராவில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திமுகலேருந்து என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்திலேயே போயிடுச்சு பாருங்க, இவங்க இவ்வளோதான் லட்சணம் அப்படின்னு. பாருங்க, ஒரு ஆட்சி மாறிவிட்டது, இன்னொரு ஆட்சி வந்துட்டுது அப்படின்றதுனால டக்குன்னு ஒரே வாரத்தில் ப்ரப்போசல் அங்கே தூக்கி போட்டு அடிக்கல் நாட்டு விழா வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட மாட்டாங்க. இது வந்து முன்னாடியே நடந்து கொண்டு இருந்தது. திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ப்ரப்போசல் அது இங்கே வரதா பேசியிருந்தாங்க, அதை வந்து அங்கே ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இனிமேல் இங்கே வரணும் அப்படின்னா அது நடக்காது, அது போனது தான். இப்போது நான் கேட்குறேன், இது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ இங்கே இருந்ததெல்லாம் இழுத்து மூடிட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்க ஸ்டெர்லைட்டு இதனால் என்ன அப்படின்னா அதனுடைய அந்த ரிப்போர்ட்டும் வந்தது, பெரிய அட்வர்ஸ் எஃபெக்ட் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல, இழுத்து மூடியாச்சு. இங்கே தான் கொண்டு வந்து எங்களை அழிக்கிறீர்கள், குஜராத்தில் இது மாதிரி பண்ணீங்களா, இப்போ குஜராத்துக்கு தான் போயிருக்காங்க அவங்க. காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த நாம இன்னைக்கு காப்பரை இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். காரணம் என்ன? இந்த மாதிரி இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் இழுத்து மூடிடுங்க. சாம்சங்கில் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, ஒரு வழியாக சால்வ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்காங்க.
இந்த மாதிரி நீங்கள் தகராறு பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா இருக்கிற கம்பெனி போகிறது மட்டும் இல்லை, புதுசாக யார் வருவாங்க? அப்போ கம்பெனியில் நாங்கள் கொச்சல் குத்துக்கினே இருப்போம், ஆனால் புதுசாக கம்பெனிகள்லாம் இங்கே வரணும் அப்படின்னா எங்களை பார்த்தா என்ன தெரியுது அப்படி தானே கேட்பாங்க. இது சரி வராது. ஆனால் அதுக்காக நாங்கள் புதுசாக ஆட்சி வந்திருக்கோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்களா அப்படின்னா ஐ எம் சாரி. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது அவர் விஜய் அவர்கள் வந்து அங்கே டெல்லி விசிட் முடிச்சுட்டு வெளியே போகும்போது கூட வந்து ப்ரெஸ் மீட் பார்க்காம போகிறாரே சார். அப்போ கூட கேட்குறாங்க, சார் இது மரபு சார், பார்த்துட்டாவது போங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கறதில்ல. கேள்வி அமைச்சர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, ஏன் மோடி அவர்கள் கொடுத்தாரா, ஏன் எங்கள் தலைவர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாத வைக்கிறாங்களா? ஏன் சார் மோடி ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்லை, மோடி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, பாண்டே அவர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சார். அசோக் விர்த்தினி அவர்கள் இங்கே தந்தி டிவியில் பேட்டி எடுத்திருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி கூட ஒரு பேட்டி வந்தது சார். ஆமாம் ஆமாம், பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கு இந்த பேட்டி எடுக்கிறது அப்படின்றது வந்து வேற மாதிரி ஆகி போயிடுச்சுங்க. அதாவது நீங்கள் ராகுல் காந்தி எடுத்துக்காங்க, அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? கொடுத்தாரு, அதோட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு காங்கிரஸ் அர்னாப் கோஸ்வாமி கிட்ட. ஸோ இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, இங்கே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உண்மை என்ன அப்படின்னு கண்டறிகிற விஷயமா இல்லை. நான் யார் தெரியுமா? நீங்கள் இவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக ஒன்றா இருங்க, இல்லை தொழிலதிபராக இருங்க, நான் கேட்குற கேள்வியில் அவங்கள வந்து அப்படியே கிடுக்கி பிடி போட்டு பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு. பேட்டின்னா எப்படி இருக்கணும்னா, டக்கர் கால்சன் புட்டினோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். மை காட், இப்போது என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்ன பேச விட்டாதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முழுசாக ஒரு பதில் சொல்ல முடியும். நான் பாதி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக ஒன்று வருது அப்படின்னு சொன்னால், இந்த 8 மணி 9 மணி டிபேட்டில் நெறியாளர் வந்து குறுக்க பூந்து பேசுகிற மாதிரி இடக்க முடக்கா கேட்டிருந்தீங்கன்னா, ஏய் இங்கே நீ பதில் சொல்ல வந்தியா இல்லை நான் பதில் சொல்ல வந்தேனா? கேள்வி கேட்டல்ல, பதில் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கம்முன்னு உக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதையே ஒரு அரசியல்வாதி சொன்னார்னா, பார்த்தீங்களா அப்படின்னு வேற மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒன்று. ஸோ அது ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார்ல, உண்மையான பத்திரிகையாளர் வந்தால் அவர் அடுத்த நாளே பேட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது இந்த சைட்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டி எடுக்கிறவர் ஆர் அந்த கேள்வி கேட்குறவர் அவருடைய அந்த புத்திசாலித்தனம் மேதாவித்தனம் இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். அப்படி இல்லாமல் நிஜமாகவே பேட்டி, ஏன்னா கரண் தாப்பர் ஜெயலலிதா அவர்களை அந்த எடுத்த ஒரு இன்டர்வியூ, அது இன்னும் அதை பற்றி சுற்றி விட்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா திருப்பி திருப்பி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காகவே வந்து நீங்கள் தான் பெரிய மேதாவி மாதிரி நினச்சிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா இரிட்டேட் பண்ணால் அவங்க கடுப்பாயிட்டு போயிடுவாங்க. உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவங்க அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, உனக்கு என்ன ஆதரவு இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் மோடி அவர்கள்கிட்டையும் கேட்கும்போது எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இது இப்படின்னா பாருப்பா எஸ்ஐடியில் எல்லாம் பண்ணாங்க, அவர் மேலே ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு, இன்னும் திருப்பி திருப்பி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது அந்த மாதிரி இப்போ அசோக் விர்த்தினி அவர்கள் மோடி அவர்களை பேட்டி எடுத்தாங்களா, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவர் பேட்டி கொடுக்காமையா போயிட்டாரு? அங்கே வந்து கேமராவும் இருந்தது, மைக்கும் இருந்தது, ஆஃப் பண்ணிட்டெல்லாம் வந்து பேட்டின்லாம் கொடுக்கல. அவர் மைக்கு கேமராவோட தான் பண்ணார். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு சில ஊடகவியலாளர்கள் பண்ணுற இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லார் மேலேயும் வந்துடுது. அதுக்காக நான் வந்து யாருமே ஜெனியூனாக இன்டர்வியூ பண்ணுறதில்லலாம் நான் சொல்லலை, சும்மாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து நாமளும் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு தலைவருடைய பேட்டி அப்படின்னா வந்து ஏதாவது காராசாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஒரு இன்டர்வியூவாப்பா. நமக்கு வந்து அந்த இன்டர்வியூ அப்படின்றது ஒரு WWF ஃபைட்டு மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து இட் மே பி டேமேஜிங் டு போத் த சைட்ஸ், எப்படி ஒன்றா இருக்கலாம் அது. ஸோ அதை நான் பெரிய இதுவாக சொல்லலை. பட் அவருடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து வெளில தெரியணும். எதுவுமே பேசாமல் இருந்தால் நல்லா இல்லை. இப்போது மோடி அவர்கள் வந்து மன் கி பாத் அப்படின்னு பேசுகிறாரு, அது ஒன் வே. மற்றபடி மற்ற நேரங்களில் அவர் எந்தெந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர் பேசுகிற கருத்துக்கள் வெளில வருகின்றது. பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு, தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது சம்டைம்ஸ் ப்ரெஸ்ஸுகளை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு தான் சார் உள்ளே போவார். அண்ட் பார்லிமெண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறார். பார்லிமெண்ட்டில் பேசி தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருடைய கருத்து என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிகின்றது. அது நீங்கள் பத்திரிகையாளர் போய் கேட்டு தெரிஞ்சா என்ன, கேட்காம தெரிஞ்சா என்ன. அதனால் நீங்கள் மோடி பேட்டி கொடுக்குறாரா அப்படின்லாம் கேட்காதீங்க.
அப்படி கேட்டிங்கன்னா அவரும் நீங்களும் ஒன்று அப்படின்னா அப்போ அவர் பாசிசம்னா நீங்களும் பாசிசமா இல்லையா? இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னா என்னங்க நீங்கள் வந்து சுருட்டு பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில்லன் சுருட்டு பிடிக்கிறானே, அவன் வில்லன்பா, அவன் சுருட்டு பிடிக்கிறான். நீ ஹீரோ, பிடிக்கக்கூடாது. அப்புறம் அவன் பிடிக்கிறானே நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அப்போ நீயும் வில்லன் தான், இல்லை அவனும் ஹீரோ தான், அப்படி தானே? அதனால் நீங்கள் பாசிசம்னு சொல்லிட்ட பிறகு அவரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்னா நீங்கள் மு க ஸ்டாலின் கேளுங்க, அவர் பதில் சொன்னார். நீங்கள் கேள்வியை மாற்றி கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. சொல்லியிருக்காங்களா இந்த கேள்வி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். நம்ம கூட ஜனவரி 1ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ பண்ணோம் சார். நீ கூட கேள்வியை மாற்றி கேட்டு சொதப்பின் இந்தியா. ஆமாம், அந்த மாதிரி. இது வந்து நம்மளை ஆளுகின்றவர் என்ன கருத்து வச்சிருக்கார் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்றது தெரிந்து கொள்ள நினைக்கிறது மக்களுடைய உரிமை. அதுக்கு ஏதாவது ஒரு சேனல் இருக்கணும். சேனல் இன் சென்ஸ் வழின்னு சொன்னே தவிர நீங்கள் ஒன்று யூடியூப் சேனலா மெயின் ஸ்ட்ரீம் சேனலா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதுக்காக மோடியை கம்பேர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. சரி சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ அதிமுக பிளவுபட்டுறது, திடீர்னு போனாங்க, எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்போயாவது ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்படுவாங்களா என்ன அவங்க? இல்லை, இந்த ஒன்று சேர்தல் அப்படின்றது வந்து இந்த ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்போனாலும் மறுபடியும் பிரச்சனை. ஆமாம், ரெண்டு பேரும் சமாதானமும் ஆகலை, சண்டையும் இல்லை. அப்படி ஒரு ஸ்டேல்மேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு இருந்தாலும் வந்து இவங்க மறுபடியும் இங்கே உள்ள வந்து அந்த மீதி இருக்கவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு இந்த பக்கம் ஒரு அவநம்பிக்கை இருக்க தான் செய்யும். அதில் சி வி சண்முகம் அவர்கள் என்னன்னு தெரியல, இன்னும் விஜயபாஸ்கர் அவர்கள் என்னன்னு தெரியல, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னாங்கன்னு தெரியல. சி வி சண்முகம் ரொம்ப வாசிஃபரஸாக பேசினார். இப்போது அவருடைய கருத்து என்ன அப்படின்னும் தெரியல. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தோடனே 5ஆம் தேதியே பிளவு வந்து விட்டது அப்படின்னு சொன்னார். அதுதான் வந்து எனக்கு குபீர்னு பகீர்னு ஆகிப்போச்சு. எங்கெங்க 5ஆம் தேதிக்கு பிளவு வந்தது? இல்லை 13ஆம் தேதி சட்டமன்ற ஓட்டெடுப்பில் தானே அது தெரிஞ்சுது அப்படின்னா என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அவநம்பிக்கைன்றது உள்ளுக்குள்ளே ரெண்டு தரப்புலையும் இருக்குது. இவங்க வந்து ரைட்டு இந்த 25ல் இந்த இவங்க இன்றைக்கி சேர்த்துக்கின்னு மறுபடியும் நாளைக்கு ஏதாவது கட்டம் கட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து இன்றைக்கி இங்கே வந்துட்டு கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்றது அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சரிப்பட்டு வராது. விக்ரம் சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலம் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.